என்ன ஒரு கிளைமேட் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, வெளில போக முடியாத ஒரு நிலைமை வந்து. ஆக்சுவலா இந்த கோயில் உள்ள பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி இஸ் நாட் அலோட். நல்லா பாரு, உஷாரா காசு குத்தா போதும். மேல காரு பங்களா நிறைய பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வாங்கணும்னா இங்க வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. வாங்குறோமோ இல்லையோ 1/2 கிலோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க. ஆஹா, என்ன ஒரு கிளைமேட் தெரியுமா? இது முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாம் இந்த பண்ணி பையன் எல்லாத்தையும் ஸ்லோ மால் ஏறி வச்சிட்டான். முடியல எல்லாம் வேஸ்ட். திருப்பி பக்கம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நாங்க வந்து ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் போயின்னு இருக்கோம். எல்லாம் அவனுங்கெல்லாம் மேல நண்டு போயிட்டானுங்க. நாங்க இன்னும் நல்லா மேல எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு வேற தெரியாது. நம்ம வேற இருக்கிறதே ஒரு 4-5 பிளேஸ் தான் இங்க. ஆனா 4-5 பிளேஸ்ல அந்த 4-5 கவர் பண்ணலன்னா வெறி ஆயிடும். நேதான் மழை வந்ததுன்னு பார்த்தா இன்னைக்காச்சும் வந்து லைட்டா வந்து நம்மளுக்கு ஜில்லுன்னு இருக்கும். சரி, அதை வச்சு இன்னைக்கு ஒரு நாளை ஓட்டிடலான்னு பார்த்தா இன்னைக்கும் மழை. மென்டல் டார்ச்சர்ல திருப்பி ஒரு ரெயின் கோட் எடுத்து எல்லோ கலர்ல சுத்தி கனத்த பனி பெய்கிறது மக்களே. பயங்கரமா இருக்கு. சரியான சீசன்ல வந்து மாட்டிக்கணும். ஆனா என்ன பண்றது, வெளில போக முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. இங்க பேரு போட்டோ ஷூட் வேற. இங்க சாமி அவங்க போட்டோ ஷூட், இங்க ஒரு போட்டோ ஷூட். 4 நடந்து வரத்துக்குள்ள 4-5 பேர் மேலே போயிட்டாங்க. கோயிலுக்கே போயிட்டாங்க தானே. ஏய் அங்க பாரு, ஓட நீரோட. என்னால முடியல. ஏய் எப்படா கார் இங்க மட்டும் வருது? ஓ, நம்ம பெரிய வேலைன்னு சொல்லிட்டு வரலையோ. நல்லா பாரு, உஷாரா காசு குத்தா போதும். மேல காரு பங்களா 4 சிறுத்தைறாங்க. இப்போ நடந்து போற பாதையில 4 சிறுத்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? ஸ்டாச்சு மாதிரி சபாஸ் மாமா நல்லா மூந்துட்டு போயிரும். காடு தாண்டி மலை தாண்டி ஒரு வழியா நம்ம கோவிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இந்த கோயில் உள்ள பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி இஸ் நாட் அலோட். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போன்ல எடுக்கிறேன். இப்ப என்னால கேமரா எடுக்க முடியாது. போன்ல எடுத்ததை வந்து கிளிப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்பா ஒரு வழியா இங்க மழையும் வரல, ஒண்ணும் வரல. நிறைய பாருங்க எப்படி இருக்கு. பூமிங்க எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் டீ அலை தான். இந்த பாரு, இங்க டீ அலை, போன ஸ்பாட்டுக்கு போன சிவன் டெம்பிள் போன அங்க டீ அலை, எல்லா இடத்துலயும் டீ அலை. அப்ப டீ குடிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பானுங்க. போய் டீ குடிக்கலாம்னு பார்த்தா அங்க டீயே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, வழி கூட்டா அவ்வளவுதான். மண்டை அப்படியே காலி ஆயிரும் நமக்கு. இன்னும் போசா வருது தெரியுமா தண்ணி அங்க. இது 2 பிளேஸ் தான். பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க பாருங்க. நல்ல வேலை இங்க அட்டைப்பூச்சி நிறைய இல்ல. அட்டைப்பூச்சிலாம் இருந்தா இன்னும் வெறி ஆயிட்டு இருக்கோம் எனக்கு. ஆனா நான் பார்த்த அளவுக்கு அட்டைப்பூச்சியே இங்க கிடையாதுங்கல்ல. ஒரு அட்டைப்பூச்சி கூட இல்லை இங்க. அங்க இருந்து நெஞ்சு வலியே வந்துரும் போல எனக்கு. இப்ப எதுலதான் வரணும்? பாறையிலே எதுல? ஸ்லோவா வட்டா? எங்கடா எங்கெங்கடா எடுக்கிறீங்க? எங்க? கேமராதான் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிக்கணும் அட்டைப்பூச்சி இருக்குதான்னு. அதான் இப்பதான் பேசினே வந்த ஒரு அட்டைப்பூச்சி கூட இல்லைன்னு பார்த்தா அட்டைப்பூச்சி இருக்கு. சொப்ப கட்டையா நஞ்சி பட்டையா அட்டை ஏறி. இப்ப மணி என்னாச்சு தெரியுமா? மணி 2 மணிக்கு நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு அன்பு மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக நான்வெஜ். இங்கேயும் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் தெரியாது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். செம்மையா இருக்கு. மீன் குழம்பு செம்மையா இருக்கு. மீன் குழம்பு வேற லெவலு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதாவது 2 நாள் வந்தோம். 2 நாள் இந்த ஹோட்டல் வந்து செம்ம பங்கமா இருக்கு. போதும் அவ்வளோதான். ரசம் வேணும். ஆமா, டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி?
நல்லாவே இருக்க மாட்டேன். ஏய் எங்க அம்மா இது வாங்க சொன்னாங்க, பெப்பர்லாம் இருக்குமா இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். வகி செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க இருக்கு? ஏய் ஆமாண்டா, அதுதான். ஏய் இங்க எல்லாமே கிடைக்குதுல்ல, இங்க இருக்கு, ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வாங்கணும்னா இங்க வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. வாங்குறோமோ இல்லையோ 1/2 கிலோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க. ஏய் இங்க பாரு ரோஸ் பெட்டல்ஸ். ஒன்றும் இல்லை, 4-5 ரோஸ் வாங்கினீங்கன்னா வெயில காய வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஆனால் நல்லா இருக்கு, இங்கே ஒரு மாதிரி பாஷனையாக இருக்கு. இது இது கருப்பு எள்ளு தானே இது? பத்தியா எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கேன் நான். இது என்ன பூ சொல்லு, இது என்ன பூ சொல்லு? சுண்டறதுக்கு தான் நீலாக்கி, வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான், வீட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இந்த மாதிரி மாதம் எங்களை வந்து எல்லா டூருக்கும் நீங்கள் அமுச்சு காசும் கொடுத்து அமுச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தள்ளுபடிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். உண்மைமா? மூணு நாள் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். ஆனால் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நல்லா ஜாலியாக வீட்டிலே இருந்து ஃபன் பண்ணிட்டு வெளில வந்து சும்மா அங்கங்கே போனோம். வால்பாறை வந்தீங்கன்னா ஒரு நாளில் போயிட்டு எல்லா பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க, அவள் தான். மிச்சப்படி வேறு எதுவுமே அங்கே கிடையாது. நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஒன் டே எங்கன்னா ட்ரிப்பு போனோன்னா டப்புன்னு போயிட்டு வால்பாறை போய்டும். சில பேர் யோசிப்பீங்க அதுக்கு நம்ம ஏலகிரியை போயிடலாம், அப்படி கிடையாது. இங்கே வந்து இது ஒரு தனி ஒரு வைப்பு. இத்துடன் இந்த vlog முடித்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நம்ம அடுத்த vlog சந்திப்போம்.